ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இனியவளத்தில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் அப்டேட் பண்ண உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் உடனே பார்க்கலாம். இந்த ரெசிபியோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீராலங்கரி. எங்கள் ஊரில் நாங்கள் இப்படி தான் சொல்லுவோம். உங்களுக்கு யாருக்காவது இந்த ரெசிபி தெரியுமா? நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி நம்ம பாசிப்பருப்பு வச்சு தான் பண்ண போகிறோம். எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வர்றதுனால நாங்கள் கொஞ்சம் நிறையவே பண்ணியிருக்கோம். ஸோ நான் அதுக்காக 2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த கப்பு தான் நான் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இது ஒரு 2-3 டைம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் இதை ஊற வைக்கலாம். இது நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போது இது கூட 3 காஞ்ச மிளகா, 2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 கட்டி பூண்டு, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வடை மாவு பதத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போது பாசிப்பருப்பு தவிர மற்ற எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கொரன்னு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். இப்போது இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை போட்டு நல்லா நைஸாக வடை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஸோ நான் இன்னும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தை எடுத்திருக்கேன். இதில் நல்லா வடை மாதிரி தட்டி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 2 பிளேட்லேயும் நான் தட்டி வச்சுருக்கேன். இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இட்லி மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா இந்த மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த வடையை நான் குட்டி குட்டி க்யூப்ஸாக இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை தாளிச்சிடலாம். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, இதுதான் நம்ம தாளிப்புக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் இந்த தாளிப்புக்கு தேவையான பொருட்கள். இப்போ வாங்க தாளிக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் இப்போ சூடாயிட்டு இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிட்டே இருக்குது. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இது கூட நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க சீராலங்கரியை நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விடுங்க. ஒரு 5-10 நிமிஷம் நல்லா வதங்கணும். ஸோ அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இப்போது இதில் ஒன்று எடுத்து நம்ம புட்டு பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது ஒரு கறி டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு சீராலங்கரின்ற பேர் வந்துச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சீராலங்கரி ஸ்நாக் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பாசிப்பருப்பு வச்சு தான் பண்ணுறோம். ஸோ ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக் ரெசிபி, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர்.